ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இந்திய நாட்டுடைய பெருமை மிகு தலைவர்களுள் ஒருவர் திரு அம்பேத்கர். உலகத்துடைய தலை சிறந்த அரசியல் சட்டங்களுள் ஒன்றாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அதை வடிவமைத்தவர் திரு B.R. அம்பேத்கர். அவருடைய பெருமைக்கு, அவருடைய லெகசிக்கு போட்டி நடக்கிறது. இந்த போட்டி காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே. சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அம்பேத்கரை வானலாவி புகழ்ந்திருக்கிறார். அம்பேத்கருடைய பக்தர் தான் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார். குற்றமும் சாட்டியிருக்கிறார் காங்கிரஸை. அம்பேத்கரையும் தலித் மக்களையும் புறக்கணித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இதை பற்றி ஒரு உயர் தார்மீக நிலை எடுத்து பேசுவதற்கு பாஜகவுக்கு எந்த உரிமையும் இல்லை, இந்த ஒரு அரசு தலித் விரோத அரசாக செயல்பட்டு வருகிறது என்று பதிலுக்கு குற்றம் சாட்டியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் பலரும் புறக்கணித்ததாக கருதப்படக்கூடிய இந்த நாட்டுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய லிகசிக்கு இன்னைக்கு போட்டி நடக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் மேலோங்குகிறது. அம்பேத்கர் யாருக்கு சொந்தம் விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய திரு ஜோதி அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜோதி அவர்களும் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு மா வெங்கடேசன் அவர்களும் இணைகிறார்கள். சில ஸ்பெசிபிக்கான கேள்விகளை இருவற்றையுமே கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார், எங்களை தலித் விரோதிகளாக முத்திரை குத்த பார்க்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தருணங்களை சமீபத்திலேயே நிறைய நிறைவேற்ற நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ் கட்சியா அரசு? இல்ல, நான் அந்த விஷயம் தான், அது மோகன் பாகவத் சொன்னதா நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம். என்கிட்ட மோகன் பாகவத் பேசிய பேச்சு, தினமணியில வந்த பேச்சு என்கிட்ட இருக்கு. அதுல அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கா, இடஒதுக்கீடு முறை தொடர வேண்டும் என்று அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கார். மறுபரிசீலனை எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னாருன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், அருந்திதற்கு உள் இடஒதுக்கீடு 3% வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டம் நடந்து தமிழகத்தில் அது 3% கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அவங்களுடைய போராட்டத்தின் பின்னணி என்னன்னு சொன்னா, இந்த அருந்ததி மக்கள் கடந்த 60 வருடங்களாக இந்த இடஒதுக்கீடு முறையை அனுபவிக்க முடியாமல் இருந்தார்கள் தலித் சமூகத்தில். அதனால் எங்களுக்கு உள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்படின்னா ஒரு மறுபரிசீலனை அங்க தேவைப்பட்டது. அப்போ யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அந்த சமூகத்தில் இன்னும் கீழாக இருக்கின்ற அந்த பிரிவுகளில் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பலர், இந்த கிரீமி லேயர் மாதிரி பல விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய பலருக்கு தொடரணுமா அப்படிங்கிற அம்சத்தையும் சேர்த்து எழுப்புறார் திரு மோகன் பாகவத். இன்னைக்கு பல சமூகங்கள் கிடைச்சிட்டு இருக்கு, அதெல்லாமும் மறுபரிசீலனை அப்படிங்கிற போது வராது. அதுக்குன்னு ஒரு நான் பொலிட்டிக்கல் கமிட்டி அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறார். இது அடிநாயத்த கேள்வி கேட்கிற மாதிரி இல்லையா? இல்ல, மோகன் பாகவத் திரும்பவும் நம்ம அத திசை மாத்தி தான் எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க. மோகன் பாகவத் தெளிவாக இன்னொரு இடத்துல சொல்றார், ரிசர்வேஷன் இஸ் நீடட் டில் இன்இக்வாலிட்டி எக்ஸிஸ்ட். அதுக்கு பிறகு இந்த ஒரு சர்ச்சை வந்த பிறகு, இது பீகார் தேர்தலில் கூட எதிரொலித்த பிறகு தொடர்ச்சியா பல கிளாரிபிகேஷன் வருது. ஆனா முதல்ல அவர் சொன்ன விஷயம் எப்பேற்பட்ட அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது நீங்க உணராமல் இல்ல. பாஜகவும் பல தலைவர்களும் கூட எவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்துக்கு அதனால உள்ளானார்கள் நீங்க அறியாமல். இந்த மீடியாக்கள் செய்த அது சதிதான். அது தவிர அவர் மோகன் பாகவத் சொன்ன கருத்தை அவர்கள் திரித்து வெளியிட்டார்களே தவிர மோகன் பாகவத் சொன்ன உண்மையான கருத்தை இதுவரைக்கும் அவர்கள் வெளியிடவே இல்லை. மோகன் பாகவத் சொன்ன கருத்து திரித்து வெளியிடப்பட்டது, B.K. சிங் சொன்ன கருத்து திரித்து வெளியிடப்பட்டது. இவையெல்லாம் அவர்கள் சொன்ன கருத்துக்கள். தலித் சிறுவர்கள் இருவர் எரிக்கப்பட்ட சமயத்துல அவர் பயன்படுத்திய பதம், இன்னைக்கு நாய் மேல யாராவது கல்லடிச்சாலும் கூட மோடி அரசை கேட்பீங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது the choice of words எவ்வளவு பொறுப்பற்ற தன்மை அது உணர்த்தியது. உங்கள் தலைவர்களை கூட அதை ஏத்துக்கிட்ட விஷயம், அதுல ஒரு பொறுப்பற்ற தன்மை இருந்ததுன்னு. இதெல்லாம் காங்கிரஸ் சொல்லல, பாஜக நீங்களே இப்ப சொன்ன மாதிரி அந்த மாதிரி சில சம்பவங்கள் அது வேற கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி சொன்னார். அப்படி அதுதான் சொல்ல வராங்க. அப்படி சொல்லக்கூடாது என்று பாஜக தரப்பில் இருந்து அதற்கு பதில் கண்டித்தாரா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்லங்க, எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி அதற்கான அறிவுரை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அறிவுரை வழங்கின அமைச்சர்கள் கூட அவரை என்ன நோக்கினார், நான் அவரை நோக்கினேன் தான் வெளியில சொன்னாங்க. அதுக்கான வாய்ப்பும் நீங்க கொடுத்திருக்கீங்க. இது திரித்து சொல்லப்பட்ட தகவல்களை தவிர எங்களுடைய கருத்து அல்ல அப்படிங்கிறீங்க.
காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருடைய லீகசிக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, பெரிதும் புறக்கணித்த கட்சி காங்கிரஸ் கட்சி, அவருக்கு கிடைக்க வேண்டிய டியூ கிரெடிட்ஸ கொடுக்காத கட்சி காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுல மெரிட்டே இல்லைன்னு கருதுறீங்களா? எப்படி சொல்ல முடியாது எப்படின்னா, அம்பேத்கருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு, அதை மறுப்பதுக்கு இல்ல. ஆனா உங்களுக்கு அம்பேத்கருக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையதையும் காந்தி, நேரு, காங்கிரஸ் கொடுத்திருக்கிறதாங்கிறதான் உறுதி. பாராளுமன்ற மைய மண்டபத்துல இந்த தேசத்துக்காக பணியாற்றிய பல தலைவர்களுடைய படம் உண்டு. ஆனா அம்பேத்கருடைய படம் விபி சிங் வர வரைக்கும் நுழைய முடியல பாராளுமன்ற வளாகத்துல. எங்க உட்கார்ந்து இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தாரோ அவருடைய ஆயில் பெயிண்டிங் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் இல்ல. ஏன் வைக்கல? பாரத ரத்னா விருத இந்திரா காந்தியே கொடுத்து கொண்டார். அம்பேத்கருக்கு ஏன் காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்கவே இல்லை? விபி சிங் வந்த பிறகுதான் கொடுக்க வேண்டியது. அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக 7 பேரை சொல்லும் போது நேரு எடுத்து போய் மகாத்மா காந்தி கொடுக்கும் போது காந்தி அம்பேத்கர் தான் பண்றாரு. அது அவருடைய தலைமையில தான் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் எழுதிய அத்தனை சட்டங்களும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே அரசியல் மேல் சபையில அவர் உறுப்பினராக இருந்தார். அப்ப வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடு நான் சொல்றேன் அதுக்கு ஏத்துக்கலன்றதுக்கு என்ன காரணம் சொல்றேன். நீங்க பாகிஸ்தான் நாடு பிளவுபடும் போது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அப்ப அவருடைய உறுப்பினர் பதவி இழக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது என்றால், மகாராஷ்டிரிலிருந்து காங்கிரசுடைய உறுப்பினரை ராஜினாமா செய்து அவரை உறுப்பினராக்கி அதிலிருந்து அவரை மேல் சபையில் கொண்டு வந்து அழகு பார்த்தது. இப்படியாக அம்பேத்கர் அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து அவர் கொடுத்த இந்த அரசியல் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் பாராளுமன்றத்துடைய மைய மண்டபத்தில் கூட அவருடைய படம் வைக்கல, பல தலைவர்களுடைய படம் இருந்தது. இந்திரா காந்தி உள்ளிட்டோருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது, அதுல பிரச்சனை இல்ல. அம்பேத்கருக்கு ஏன் காங்கிரஸ் அரசு கொடுக்கல? வேற கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அம்பேத்கர் என்பவர் ஒரு தலித் மக்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல, கொடுக்கப்பட்ட அனைத்து சமூகங்கள் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்களுக்கு அத்தனைக்குமே ஒரு அந்த தலைவர் இடஒதுக்கீடு கொள்கையை கொண்டு வந்தார். நேரு அவர்கள் 1952 அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடு கொள்கையை நேரு அவர்கள் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை நேரு 1952 கொண்டு வந்தார். அவர் கனவு கண்ட அந்த திட்டத்தை. அது மட்டுமல்ல, வன்கொடுமை தட்டு சட்டம் அன்னைக்கு இந்திரா காந்தி காலத்தில் அவருடைய சட்டத்தை இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி. இப்படியாக அவர் கொண்டு வந்த சட்டங்கள்லாம் இன்றைக்கு கூட இந்து மத சட்டத்தை அன்றைக்கு எதிர்த்தது யார்? எதிர்த்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே பாரதிய ஜனதா, அன்றைக்கு இருக்கக்கூடிய ஷியாம பிரசாத் முகர்ஜி, அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து எதிர்த்தது. 1951 காங்கிரஸ்காரங்க அன்னைக்கு அவரு யார்? அன்னைக்கு அம்பேத்கர் காங்கிரஸ் 1952 தான் ஜனசங்கமே யார்? ஷியாம் பிரசாத் முகர்ஜி காங்கிரஸ்காரர். இந்து மகாசபை இந்து மகாசபை காங்கிரஸ் அமைச்சர் எல்லாருமே இருந்தாங்க. அதனால அன்று எதிர்த்தது அனைத்துமே காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்துத்துவாவுடைய உணர்வு படைத்தவர்களோடு வைத்தார்கள். அம்பேத்கருடைய பெயருக்கு பெருமை சேர்க்கின்ற மாதிரி என்னென்ன திட்டங்கள் இவர்கள் கொண்டு வந்தார்கள், இந்து மத சட்டங்கள் அவருக்கு இந்திரா காந்தி பேர், ராஜீவ் காந்தி பேர், பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்து மத சட்டங்கள் எந்த அம்பேத்கர் 1951 கொண்டு வந்து அதனால் ராஜினாமா செய்துவிட்டு அமைச்சர் வந்து ராஜினாமா செய்துவிட்டு போனவர் இருங்க நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுங்க. 1956 அவர் தான் மேலவையில் இருக்கும் போதே அவர் கண்ட கனவை
இந்த அரசு அவருக்கு உரிய அங்கீகாரம் காங்கிரஸ் கண்ட கனவை அந்த இந்து மத சட்டத்தை 1955 அனைத்து 6 சட்டங்களாக கொண்டு இல்லை தகுதியானவரா காங்கிரஸ் அரசு பாரத ரத்னா விருதுக்கு தகுதியானவரா அப்படி இல்ல. நீங்க அந்த மாதிரி ஒரு பாரத ரத்னா கொடுப்பதற்கு அவர் தகுதியானவர் என்பது இருங்க. இந்த இறுதி வரைக்கும் நாட்டில் அவர் என்னன்னா அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அந்த அரசியல் அதிகாரம் தலித் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று நினைத்தார். ஆனா காங்கிரஸ் கட்சி சஞ்சீவியாவை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக்கி இருக்கிறது. இந்த சஞ்சீவியா காங்கிரஸ் இல்ல தலிதா. ஆமா ஜெகஜீவன் ராம் சஞ்சீவியா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், ஆந்திராவுடைய பிரதேச முதல்வர் இன்றைக்கு ஜெகஜீவன் ராம். இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய இன்றைக்கு பல உயர்ந்த பதவிகளே எந்த அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ அந்த அரசியல் அதிகாரங்களை பெற வேண்டும் நினைத்தாரோ அத்தனையும் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது. இன்றைக்கு அம்பேத்கர் புகழுக்காக பேசப்படுகின்ற பாரதிய ஜனதா அரசு, இதே மோடி அவர்கள் ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருந்தாரு. அம்பேத்கரை பற்றி ஒரு நாள் அவர்களுக்காக புகழ் மாலை சூடியிருப்பாரா? அல்லது பாரதிய ஜனதா அலுவலகத்திலே ஒரு நாளைக்கு அம்பேத்கர் படத்தை வைத்து வணங்கி இருப்பார்கள். இன்றைக்கு பேசுகின்ற சொல்லுங்க. இந்த தேசத்தில் அம்பேத்கரை தினம் தினம் நினைக்கின்ற இயக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னு RSS, இன்னொன்னு பாஜக தான். அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தினம் தினம் RSS உடைய பிரார்த்தனையில அம்பேத்கருடைய பெயரை காலையில ஒலித்து விட்டு தான் மற்ற பணிகளை கொள்கையை சார்ந்திருக்கிறதோ அதுல எவ்வளவு 100% மாற்று கருத்தும் அதை எதிர்ப்பு நிலையும் கொண்டிருந்தவரா இல்லையா திரு அம்பேத்கர்? அததான் சொல்ல வரேன். இப்போ நீங்க எல்லோரும் அது போலதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் அவர் பௌத்த மதத்தை தழுவுறாரு. எந்த ஹிந்துத்துவத்தை RSS போற்றுகிறதோ அதை கடுமையாக பல கட்டங்கள்ல சாடியவர் தான் திரு. அவர் நீங்க ஹிந்து மதம் பௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போனா புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவாகவே அதை சொல்லியிருக்காரு. இந்த மத மாற்றம் என்பது ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வதல்ல, தான் மாறுவது. அம்பேத்கர் மாறுவதை சொல்றார். நான் பௌத்தத்துக்கு மாறுவது என்பது ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வதல்ல, ஒரு வீட்டில் உள்ள அறையில் இருந்து இன்னொரு அறைக்கு செல்கிறேன் என்றுதான் அம்பேத்கர் அவர்களை கொண்டு வரதுக்கு கர்வாப்சின்னு பாஜகவுடைய ஆதரவு அமைப்புகள் கொண்டு வருது. இது அம்பேத்கருடைய கொள்கைக்கு உட்பட்டதா? அதை தாண்டிய சில கேள்விகளை கேட்க விரும்புறேன். தலித் நலத்துல நாங்க நரேந்திர மோடி இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறார். 2015 பட்ஜெட்ல ட்ரைபல் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட்கான சப்ளான்ல 19,000 கோடி அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் அரசு 34,000 கோடி ஒதுக்கியது. இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு 16,000 கோடி. நீங்க கம்மியா சொன்னீங்க. 19,000 crores குறைக்கப்பட்டிருக்கு. ப்ளீஸ் இல்ல மொத்த அமௌண்ட் சொல்லுங்க. 19,000 கோடி கோடிக்கு மேல ஒதுக்கிய அரசு தான் திரு நரேந்திர மோடி அரசு. இரண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. தேசிய தாழ்த்தப்பட்டோர் நிதி மேம்பாட்டு வாரியத்தின் முதலீடு 1000 கோடியிலிருந்து 1200 கோடியா தலித்துகளுக்கு உயர்த்தி இருக்குது இந்த மோடி அரசு தான். பல்வேறு திட்டங்களை சொல்லலாம். இங்க எந்த திட்டம் சொல்லுங்க. தேசிய தாழ்த்தப்பட்டோர் நிதி மேம்பாட்டு நிறுவனம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் நிதி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 1000 கோடியில இருந்து 1200 கோடி வரைக்கும் உயர்த்திட்டு மோடி அரசு தானே. வேற யாரு செஞ்சா? இந்திரா காந்தி காலத்துல எங்க தலித் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு ஒரே சமயத்தில் 2001 வாஜ்பாய் அரசு வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தது அம்பேத்கருடைய பெயர்ல. அதாவது என்னன்னா அந்த குடிசை வீடுகளை ஒழித்து கான்கிரீட் வீடுகளை கட்ட வேண்டும் என்பதற்காக. பின்னாடி வந்த காங்கிரஸ் அரசாங்கம் அம்பேத்கர் பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பெயரை மாற்றினார்கள். அவங்க என்ன பெயர் மாற்றினாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டம். அம்பேத்கருடைய பெயரில் இதுவரைக்கும் ஒரு திட்டங்கள் கூட காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்ததில்லை. அம்பேத்கரை பெருமைப்படுத்தக்கூடிய அளவில் எந்த ஒரு செயலையும் அவங்க செஞ்சதில்லை. அம்பேத்கருடைய நினைவு மண்டபம் கட்டியது பாரதிய ஜனதா அரசாங்கம் தான் முதல்ல. 2000 அவருக்கு அவருடைய
பிறந்த இடமான மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய நினைவு மண்டபம் வந்து கட்டியது பாரதிய ஜனதா அரசாங்கம். அதே போல நாணயம் வெளியிட்டது வந்து அம்பேத்கருக்கு வந்து பாரதிய ஜனதா அரசாங்கம். தபால் தலை வெளியிட்டது பாரதிய ஜனதா அரசாங்கம். பன்னாட்டு நிறுவனம் அம்பேத்கருடைய பெயரில் ஆராய்ச்சி பன்னாட்டு நிறுவனம் பாரதிய ஜனதா அரசாங்கம் தான். இவர்கள் ஒரு செயலை கூட அம்பேத்கர் பெயரில் இதுவரைக்கும் ஆக்சுவலாவே இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்னா சிறப்பு உட்குறுதி திட்டம், இன்னொரு திட்டம். அந்த திட்டம் என்ன, தலித் மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல அதுக்குண்டான எல்லா திட்டங்கள்லயும் அதிகமான உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய உட்குறு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தினாலதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தலித் மக்களுடைய மேம்பாட்டுகள் அடைவதற்கு உண்டான திட்டம். டாக்டர் அம்பேத்கர் என்னென்ன கனவு கண்டாரோ, என்னென்ன இது செய்தாரோ அத்தனை திட்டங்களையும் காங்கிரஸ் திட்டம் காங்கிரஸ் மாநிலங்களில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டது. இல்ல, உறுதியாக ஒதுக்கப்பட்டது. தலித்துகளுக்கு வந்து இது வரைக்கும் முழுமையா அந்த திட்டம் எல்லா காங்கிரஸ் அரசாங்கம் 19 நீங்க வந்து எதுனா மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக சொல்லப்படுறது. நீங்க காங்கிரஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உயர்ந்த ஜாதி எண்ணங்களை கொண்ட RSS பாரதிய ஜனதா இன்றைக்கு அம்பேத்கருடைய வாக்கு வங்கிக்காக அம்பேத்கரை புகழ்வது என்பது இன்றைக்கு கூட மோடி அவர்கள் சொல்லுகிறார்கள். அறிவித்துக் கொண்டு மோடி என்ன சொல்றாருன்னா அவரெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க முதல்ல சொல்லாதீங்க. நீங்க இன்றைக்கு வாக்கு வங்கி இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா இடஒதுக்கீடுக்குள் மீராகுமாரை கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் அந்த மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை ரெண்டு அரசுகளும் செஞ்சதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. இறுதியான கேள்வி திரு வெங்கடேசன், இன்னைக்கு தலித்துகளுக்கு எதிரான வன்முறை பெருகுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. ரோஹித் திருமலா விவகாரம் கூட அவர் தலித்தா இல்லையான்னு உடற்கூறு ஆய்வு நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஆய்வு நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டியோட அணுகக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு அமைச்சர்களுடைய பேச்சு, பண்டாரு தத்தாத்ரேயாவுடைய செயல், இப்ப VK சிங்குடைய பேச்சு, இவையெல்லாம் நரேந்திர மோடி சொல்லக்கூடிய ஒரு அம்பேத்கர் வழி நடக்கக்கூடியதுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறதா? இறுதியான கருத்து இல்ல. அதாவது இந்த ஊடகங்கள் செய்யற வேலையை தான் இது வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போறாங்க அவங்க. ஏன்னா நீங்க பாருங்க, இந்த ரோஹித் வெமுலா அந்த இதுல அவர் வந்து தலித் இல்ல அப்படின்னு சொல்லி உடனே தலிதா இல்லையான ஊடகங்கள் தலித்து தான் இல்ல தலித் இல்ல அப்படின்னு சர்டிபிகேட்டே வெளில வந்துருச்சுங்க. அவங்களுடைய அம்மாவோட சர்டிபிகேட் அப்படின்னு இது வந்து எப்படின்னா, ஏன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லை? தலித்தா இல்லை என்று சொன்னார். ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? 9 தலித்துகள் இருந்தாங்கல்ல. இந்த ரோஹித் வெமுலா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன பண்டாரு தத்தாத்ரேயா அமைச்சர் தலையிட்டார். அமைச்சர் அன்னைக்கு அதே பகுதியில் சக்தி வாய்ந்த பிரமுகர் தான். அவர் தலையிடல, காங்கிரஸ் கட்சியும் வரல. 2 கட்சிகள் மேலும் குற்றச்சாட்டு இருக்கிறது. இது வந்து ஒரு பேரளவுல ஒரு அடையாள அரசியலுக்காக அம்பேத்கரை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் செயலாக்கத்துல எதுவும் செய்யல. அவர் கண்ட கனவுகள் இன்னும் கனவுகளாக இருக்கின்றன. ஒரு அடையாள அரசியலுக்காக மட்டுமே பயன்படுகின்றன அப்படின்னு தேசம் போற்றக்கூடிய மாமேதை, அவருடைய லெகசி நிச்சயமா இந்த ஒரு தேசத்துடையது. அவர் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவது, அவர் வாழ்ந்த லட்சியங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த ஒரு தேசமும் எல்லாருமே போக வேண்டிய தூரம் மிக அதிகம் இருக்கின்றன. 2 கட்சிகளும் நாங்கள் இதை செய்தோம், தலித் மக்களுக்காக இதனை செய்தோம், அவர் கண்ட லட்சியங்களை செய்தோம் அப்படின்னு இருவர் சொன்னாலும் கூட இருவரும் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களும் நிறையவே இருக்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.